Hi all, welcome back to Shayas Kitchen. இன்னைக்கு Shayas Kitchenல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கீமா வச்சு ஒரு டிஷ்ஷு தான். கீமாவில் எத்தனை டிஷ்ஷு பண்ணாலும் இந்த மட்டன் கோலா உருண்டையை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஆமாம், இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி மட்டன் கோலா உருண்டை அப்புறம் கோலா உருண்டை குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு 300 கிராம் அளவுக்கு கொத்தின கைமா கறி. அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பட்டை, கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5 பச்சை மிளகாய், அப்புறம் 15 பல் பூண்டு. நான் பெரிய பூண்டு எடுத்துருக்கிறேன், அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுத்து ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம். நம்ம கைமாக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறமா கொத்துக்கறி, அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதாவது மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு ட்ரை பல்ஸ் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, அப்புறம் அந்த பூண்டு, தேங்காய், அப்புறமா வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கணும். வெங்காயத்தை முதல்ல போட்டோன்னா தண்ணி விட்டுடும். எல்லா மசாலா ஜாமானும் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கறியை ஆட் பண்ணணும். கறியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் 300 கிராம் கறினா நான் எப்போதுமே 2 தகுதியாக போட்டு தான் நான் அடித்து எடுத்துக்குவேன். முதல்ல கொஞ்சம் அந்த மசாலா, அப்புறம் கொத்துக்கறி, அப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் மசாலா, கொத்துக்கறி அப்படி தான் எடுப்பேன். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான மசாலா, கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மசாலா கைமாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதே நேரத்தில் நம்ம குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். நான் நல்லா பெரிய சொல புளியை தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணி விட்டு புளி குழம்புக்கு ஊற வைக்கிற மாதிரியே ஊற வச்சுக்கலாம். அப்புறம் குழம்புக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக பூண்டு, 4 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பழுத்த தக்காளி, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதை தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன், நம்ம தேங்காயோட அரைச்சி ஊற்றுறதுக்காக. அப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா வெந்தயம், இது 2மே நான் எடுத்துருக்கிறேன். இப்போ புளிக்குழம்புக்கு தேவையான தேங்காய், அதாவது தேங்காய், அப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுருக்க கசகசா 2யும் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளிக்குழம்புக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கலாம். நம்ம புளிக்கரிசலோட உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சள் தூள், அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அதே மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாரும் நினைக்கலாம் தேங்காயை கடைசி தானே ஊற்றுவாங்க, இது ஃபஸ்ட்டே ஊற்றுறோமே அப்படின்னு. இப்படி முதலே ஊற்றினா குழம்பு ரொம்பவே திக்காக இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இது செஞ்சு காமிக்கிறதும் எங்கள் அம்மா தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியில் ஒரு தக்காளியை எடுத்து நம்ம கையாலே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இது பண்ணுறப்போ நமக்கு குழம்போட அந்த மசாலா நல்லாவே கட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஜீரகம், வெந்தயம் 2யும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கிற நம்ம தக்காளி, அப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்கள் காரத்திற்கு ஏற்ப இது தனி மிளகாய்த்தூள் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அப்படி பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அப்படி ரெட்டிஷாக சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க உருண்டையை
போட்டுடலாம். இந்த உருண்டை வேகிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ போட்டு 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ சுவையான கோலா உருண்டை குழம்போடு நம்ம ரைஸ் சாப்பிட்டோன்னா எவ்வளோ சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாதுங்க. கோலா உருண்டை பொரிக்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. வானிலை நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு அதில் வந்து நம்மளோட உருண்டை வந்து மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். விட்டுட்டு நம்ம கோலா உருண்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான மட்டன் கோலா உருண்டை அப்புறம் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஷயாஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.